வணக்கம். இந்த பதிவு துலாம் லக்ன நண்பர்களுக்கு 2024 குரு பயிற்சி பலன். மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நம்முடைய லக்னமான துலாத்திற்கு 8ல் வருகிறார். அப்ப 8ங்கிறது கெட்ட ஸ்தானம். எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்திலையும் எல்லா கேள்விகளுக்கும் அது கெட்ட பலனே தருமானா அப்படி கணக்கெடுக்கூடாது. நம்ம லக்னத்துக்கு 12 பாவங்கள் 12 கேரக்டர்களை வச்சிருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடுன்ற மாதிரி நமக்கு அகம் சார்ந்து ஆரோக்கியம், உறவு, இதுக்கெல்லாம் சில பாவங்கள் இருக்கு. பொருள் வரவு, பொருள் சேமிப்பு, பொருளாதார அபிவிருத்தி, இதுக்கெல்லாம் சில பாவங்கள் இருக்கு. கஷ்ட நஷ்டம், வலி வேதனை, ஆரோக்கிய குறைபாடு, இதுக்கெல்லாம் சில பாவங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம எடுக்கணும். 8ல குரு, அஷ்டம குரு. அப்ப நமக்கு எல்லாத்துலேயுமே தோல்வி, எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. இப்போ ஆக்சுவலாக குரு தன்னுடைய நட்சத்திர ஆற்றல் இருக்கக்கூடிய இடமான மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளுக்கு அந்த ராசிகளுடைய வீரியத்தை குறைக்கிற வகையில தான் இந்த ரிஷபராசியில போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? துலா லக்னத்துக்கு நமக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். இந்த 9ஆம் இடங்கிறது என்ன? மதிப்பு, புகழ், கௌரவம், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. நமக்கு எதிர்பாராத ஒரு இறையருள், உறவுகளால் மேன்மை, புதிய நபர்களால, புதிய பழக்க வழக்கங்கள்னால சந்தோஷம் அடைதல், பெரிய ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, பிஹெச்டி பண்றது, இதெல்லாம் 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்தை தடுக்கிற மாதிரி இந்த குரு அமைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு இது நெகட்டிவா வேலை செய்வாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம ஆராய்ச்சி கல்வி தடையாயிடுச்சு சார், நான் அப்ளை பண்ணேன் கிடைக்கல. அப்ப எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 9ஆம் இடத்துக்கு தடை செய்யற மாதிரி அமைஞ்சுக்கிட்டதுனாலதான். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டு கல்விக்கெல்லாம் ஏற்படக்கூடிய தடைகள், பூர்வீக சார்ந்த கஷ்ட நஷ்டங்கள், தந்தை வர்க்கம், குலதெய்வ கோயில், பூர்வீக சொத்து, இதுல ஏற்படக்கூடிய நஷ்ட கஷ்டங்களை குறிக்கிறது. அப்ப எது மைனஸ், எதுக்கு பிளஸ்ன்னு பார்க்கணும். இப்ப இதே மைனஸுக்கு வேற என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிருப்பு பணம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அல்லது ஒரு சர்வீஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், சொந்த தொழில் பண்றோம், சம்பாதிக்கிறோம். இந்த சம்பாத்தியத்துக்கு பெருசா பிரேக் ஆகாது, பெருசா பாதிக்காது, நஷ்டப்படுத்தாது. அதனால நஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது மனம் அனுபவிக்கிறது. அப்படின்னா இப்போ ஒரு சில விஷயத்துல நாம யாரையாவது நம்பி நம்ம பணத்தை இறக்கப்பட்டு கொடுக்குறோன்னு வைங்க, அது வேற விஷயம். அதனால நம்ம பணம் போய் மாட்டிக்கிறது, நஷ்டமாகிறது, அது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ரெகுலர் ஒர்க்குக்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஷயம். அப்படி பெறக்கூடிய கஷ்ட நஷ்டம்தான் இந்த குரு செய்வாரோடைய, நம்ம ஏற்கனவே வேலையில இருக்கிற தொழில பண்ண மாட்டார். ஒரு ஆவணங்கள் புதுப்பிக்கிறது, கிரயம் பண்றதுக்கு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு, இடம் மாற்றத்துக்கு, இடம் விற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும், ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உடனே நடந்துடாது, ஆனா குரு ஏதோ ஒரு வகையில பண்ணி வச்சிருவார். வீடு கட்டுறதுக்கு சாதகமாக இருக்கும். வீடு, இடம், வாகனம் வாங்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலை, ஆரோக்கியம், வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குங்கிறது நம்ம கேள்விகளை பொறுத்து நமக்கு நன்மையா தீமையாங்கிறத பார்க்கணும். இப்ப நமக்கு குழந்தைகள் சார்ந்த பலாபலன் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும், அல்லது நான் மன நிம்மதி, சந்தோஷம், என்னுடைய கலை படைப்புகள், என்னுடைய தனித்திறமைகள் அங்கீகாரம் பெறுமா, வெளிப்படுமா, வளர்ச்சி பெறுமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான். அப்ப நம்ம லக்னத்துல தான் குருவோட நட்சத்திரம் விசாகமா இருக்கு, 5ஆம் இடத்துல தான் அது பூரட்டாதியா இருக்கு, கும்பத்துல 9ஆம் இடமான மிதுனத்துல தான் அது புனர்பூசமா இருக்கு. இந்த 1, 5, 9ங்கிறதுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, புகழ், கௌரவம்,
பூர்வீகம், வெளிநாட்டு தொடர்பு, இறையருள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது சார்ந்த கேள்விகளுக்கு அது நெகட்டிவா இருக்கும். ஆனா அதே நேரத்துல தொழிலை கெடுக்குமான்னா கெடுக்காது. தொழிலை பலப்படுத்தும். அதே போல ஒரு ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க்ல ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியது. 8ஆம் இடம் என்பது என்னன்னா அதீதமான உழைப்பு, கடின உழைப்பு. கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கறதுக்கு மேல நமக்கு கடன் கிடைச்சாலும் அந்த கடன்னால தொழிலுக்கு கடனை போடுறவங்களுக்கு அது பாதிப்படையாது. அந்த ரொட்டேஷன் பிரயோஜனமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கும். விவாகரத்து சம்பந்தப்பட்டது வழக்குகள் நடக்கிறது கொஞ்சம் அப்படியே இழுபறியா இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். உடல் உபாதைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல குரு அப்படிங்கும் போது லக்னத்துக்கே அது 8ஆம் இடம் இல்லையா? அப்ப உடல் சார்ந்த விஷயங்கள், அடிவயிறு தொல்லை, கொலஸ்ட்ராலு, சுகரு மற்றும் நமக்கு தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். இப்போ உடம்புல கட்டிகள் வர்றதுக்கும் குரு தான் காரணம். இப்போ சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளம், தைராய்டு சம்மந்தப்பட்ட ஹார்மோன் ப்ராப்ளம் இது சார்ந்து நம்ம இயங்கும். அப்போ ஆரோக்கிய ரீதியாக இந்த அட்டம குரு கொஞ்சம் படுத்தும்னு எடுத்துக்கலாம். ஆனால் பணிவா இருந்துக்கிட்டு 8ஆம் இடம் என்பது என்னன்னா அகலக்கால் வைக்காம நாம உழைப்பாளியா நம்மளை காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பணிவை தேர்ந்து இது பண்ணிட்டு போனோம்னா பாதிக்க மாட்டார். இந்த பெருசா அந்த வலி வேதனையை தரமாட்டார். நம்மளை நாமளே தாழ்த்திக்கும் போது அது ஒரு பரிகாரமாக அது வேலை செய்யும். அது மாதிரி பூர்வீகம் சார்ந்த வழக்குகள் பிரச்சனைகளுக்கு இப்ப முன்னெடுக்க கூடாது, தலையிடக்கூடாது, தேவையில்லாம அதுல எதிர்பார்த்துக்கிட்டு இன்வால்வ் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டும். தொழில் புதுசா ஆரம்பிக்கலான்னு இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபீல்டு என்ன, ஜனன ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபீல்டுன்னு செலக்ட் பண்ணி அதுக்குண்டான அமைப்பில் இப்போ தொடங்கினாங்கன்னா இந்த குரு சப்போர்ட் பண்ணுவார். உடனடியாக தொழிலை வளர்ச்சி செய்வதற்கு துணை புரிவார். அது மாதிரி மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி இவங்களுக்கெல்லாம் ஒரு புகழ் அதிகரிக்கும். அவங்களுக்கு தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வளர்ச்சி அடைகிறது இதெல்லாம் நல்லா இருக்கும். மூலதனம் அதை ஏதோ ஒரு வகையில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாடு சார்ந்த மூலதனம் எல்லாமே பண்ணலாம். வெளிநாடு சார்ந்த அமைப்புகளுக்கும் இது நல்லா வேலை செய்யும். அப்ப அடிப்படையில் ஜென்ரலா துலாத்துக்கு குரு கெட்டவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாமே கெட்ட ஸ்தானத்துல குரு இருக்காரு, நமக்கு கெடுதலான பலன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி இந்த பதில்களை நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறை, நட்சத்திர சூத்திர முறையில் உங்கள் ஜனன ஜாதகத்திலையும் இதை கரெக்டாக கணிச்சு சொல்லுதுங்கிறத தெரியப்படுத்தி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.